வணக்கம். வெல்கம் டு பீமராஜா ஐஎஸ் சேனல். இந்த வீடியோவில் இந்த 5 நாட்களை பற்றிய தகவலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 5 நாட்கள் சாதாரண நாட்கள் கிடையாது, ஸ்பெஷலான நாட்கள். எதை அடிப்படையாக கொண்டு அப்படின்னு பார்க்கும்போது 2 விசேஷங்கள் அதற்கு இருக்கு. அதில் ஒன்றை பற்றிய விளக்கம் என்னன்னா, நம்முடைய தமிழ் மாதங்கள் மொத்தம் 12. இதில் 5 மாதங்கள் மிக விசேஷமாக 5 கிழமைகளை கொண்டிருக்கின்றது. மொத்த கிழமைகள் எத்தனை? 7. அதுல புதன் மற்றும் வியாழன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிழமைகள் எப்பயுமே நமக்கு ஸ்பெஷல் தான். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லி புதன் கிழமையை நம்ம ஸ்பெஷலா வச்சிருக்கோம். வியாழக்கிழமையும் கூட படிக்கிறதுல ஆரம்பிச்சு பொருள் ஈட்டுறதுல இருந்து நிறைய விஷயங்களுக்காக நம்ம அந்த கிழமையில இதை செய்யலாம், சுப காரியங்கள் நல்ல காரியங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு வச்சிருக்கோம். இதை தாண்டி இருக்கக்கூடிய கிழமைகள்ல திங்கட்கிழமை அப்படின்னு எடுத்துக்கலாம். கார்த்திகை மாதத்துல இது ஸ்பெஷல். கார்த்திகை சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்துல ஸ்பெஷல், ஆடி செவ்வாய் அப்படின்னு சொல்லுவோம். புதன் வியாழன் எப்பவுமே ஸ்பெஷல் பார்த்துட்டுமா? வெள்ளிக்கிழமை ஆடியிலையும் வெள்ளி ஸ்பெஷல், தைலையும் வெள்ளி ஸ்பெஷல். வெள்ளி எப்பயுமே ஸ்பெஷல் தான். வெள்ளிக்கிழமைனாலே புதன் வியாழன் போல ஸ்பெஷல் தான். அதை தாண்டி ஆடியிலையும் தைலையும் ஸ்பெஷலா இருக்கு. அதன் பிறகு சனிக்கிழமை, புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் மிக 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 விசேஷமானவை, கொண்டாடப்படக்கூடியவை. அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்துல ஸ்பெஷல். இந்த 5 நாட்களும் ஆவணி மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் தான். ஆகஸ்ட் 18, 25, செப்டம்பர் 1, 8, 15 என்று சொல்லப்படக்கூடிய இந்த 5 நாட்களும் ஆவணி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகள். இது எல்லாமே இது ஸ்பெஷல். அப்போ இதுதான் இப்போ தகவலா அப்படின்னு கேட்கும்போது இதை தாண்டி இன்னமும் இருக்கு. இந்த ஸ்பெஷல்ல என்னன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு வரேன். இப்போ ஆவணி மாதத்துல ஞாயிறுன்னு சொன்னா, இப்ப சூரியன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதான் தமிழ் மாசம். அப்ப சித்திரை வருட பிறப்பு நமக்கு பிறக்கிறது. மாத பிறப்புன்னு சொல்லும்போது அந்த சூரியன் மேஷத்துல இருப்பார். ரிஷபத்தில் இருக்கும்போது வைகாசி மாதம் சூரியன் மிதுனத்துல இருந்து ஆனி மாதம், சூரியன் கடகத்துல இருந்து ஆடி மாதம், சூரியன் சிம்ம ராசியில இருந்து அது ஆவணி மாதம். அப்போ ஆவணி மாதம் சொல்லும்போது சூரியன் சிம்மத்தில் இருக்கார். அந்த சிம்மத்துல அந்த வீட்டுக்கு அதிபதியான சூரியன் இருக்காரு, ஆட்சி பலம் பெற்று இருக்கிறாரு. அதனால சூரியன் தான் நவ கிரகங்களுக்கே உண்டான முக்கியமானவர், தலைவர், எல்லா கிரகங்களுக்கும் சக்தியை தரக்கூடியவர், இயக்கக்கூடியவர். உலகமே சூரியனை கொண்டுதான் இயங்கி கொண்டிருக்கிறது. நீரின்றி அமையாத உலகு. அந்த நீர்னு சொல்லக்கூடிய மழை பொழியணும்னா கூட சூரியன் தான் அதற்கு காரணமா இருக்காரு. இந்த தாவரங்கள் விளையணும் அப்படின்னு சொல்லும் போது, தானியங்கள் கிடைக்கணும் சொல்லும் போது, நாம மனிதர்கள், விலங்கினங்கள், பறவையினங்கள் சொல்லி எல்லாமே இயங்குறதுக்கும் இருக்கிறதுக்கும் காரணம் சூரியன் தான். அந்த சூரியன் நவகிரகங்களுக்கு முக்கியமானவர். அவர் ஆட்சி பலம் பெறக்கூடியது ஆவணி மாதம். தன்னுடைய சொந்த வீட்டுல அவர் இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது அவர் இன்னமும் கூட விசேஷ பலத்தை அடைகின்றார். அவர் உச்சபலம் அடையக்கூடியது சித்திரை மாதமா இருக்கலாம். அப்படி இருந்த போதும் கூட இந்த ஆவணி மாதத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆட்சி பலத்தோடு சேர்ந்தவர் மூலத்திரிகோண பலத்தையும் பெறுகின்றார். அதனால அவருடைய கிழமையான ஞாயிற்றுக்கிழமைகள் ஆவணி மாதத்துல விசேஷமானதாக இருக்கிறது. அந்த ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த 5 நாட்கள் நம்ம விசேஷ நாட்களாக கொண்டு ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரியனுக்கு விசேஷம். அப்ப சூரிய உதயத்திற்குள்ளாக எழுந்து ஸ்நானம் செய்து வீட்டுல பூஜை செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு, சிவாலயம் போகணும், பெருமாள் கோவிலுக்கும் கூட போகலாம். அங்க போயிட்டு சிவபெருமானை தரிசிக்கும் போது நமக்கு சூரிய பலம் கிடைக்கும். பெருமாளை தரிசித்தாலும் சூரிய பலம் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், சூரிய வழிபாடு செய்யலாம், அப்படியே பார்த்து கும்பிடலாம், அர்க்கியம் கொடுக்கலாம், சூரியனுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கலாம், ஆதித்த ஹிருதயம் பாராயணம் பண்ணலாம், சூரிய நமஸ்கார ஆசனங்கள், இப்படியான விஷயங்களை செய்யலாம். அன்றைய நாள்ல தானங்கள் தர்மங்களை கூட கொடுக்கலாம். இது எல்லாமே செய்யலாம். அதுல என்னென்ன முடியுமோ அது செய்தா சூரிய பலம் கிடைக்கும். சூரிய பலம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? குரு பலம் அப்படின்னு சொன்னா திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும். சூரிய பலம்னா சூரியனை கொண்டுதான் லக்னமே இங்க வருது. அப்போ நம்முடைய ஆத்ம பலம் நமக்கு உண்டாகும். நம்முடைய உயிருக்கு பலம் கிடைக்கும். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொன்ன மாதிரி நமக்கு உயிருக்கே பலம் கிடைக்கும். நம்ம ஆத்ம பலம் கிடைக்கும். ஆத்ம பலம் இருந்தா எல்லாத்தையுமே நம்ம உலகத்துல அடைய முடியும். ஆத்ம பலம் இருக்கும்போது ஆரோக்கியம் இருக்கும், மனசு தெளிவா சந்தோஷமா இருக்கும். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி, பிறகு உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு அவருடைய வேலை, சுயதொழில் பண்றவர்களுக்கு அந்த
வியாபாரம், தொழில் அமைப்பு, பொதுவாக ஆரோக்கியம், மனநிலை, அப்புறம் நல்ல கௌரவம், பதவி, அந்தஸ்து, மரியாதை, பெயர், புகழ், வெற்றி, எதிலும் முதலிடும், நல்ல நல்ல கண்ணோட்டம், பிரகாசமான நல்ல ஒரு உடல் பலம், நல்ல ஒரு தண்டுவடம், நல்ல ஒரு தண்டுவட சம்பந்தமான பிரச்சனை இல்லாம மனிதன்னு சொன்னாலே அந்த முதுகெலும்பு கிடைத்து அவன் எழுந்து நிக்கிறது தான். 2 கைகளை மேலே எடுத்து கால்களால நிக்கிறோம். விலங்கினங்கள்லாம் கைகளையும் கீழே வைத்துக் கொண்டு இருக்கிறது அந்த முதுகெலும்பு. அதுக்கு சூரியன். அப்ப தலைக்கு சூரியன், இருதயம், ஹார்ட்னு சொல்லக்கூடியதுக்கு சூரியன். அப்படியா இதுல எதுல பிரச்சனை இருந்தாலும், கண்கள்ல பிரச்சனை இருந்தாலும் சரியாகும், இது எல்லாம் பலமாகும், உயிர் பலமாகும், ஆத்ம பலம் உண்டாகும், எல்லாமே கிடைக்கும். தந்தை வழியாக ஒரு குடும்பத்திற்கு, ஜாதகருக்கு, ஒரு மகனுக்கு, மகளுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கும். தந்தைக்கும் கூட நல்லது நடக்கும். அரசு அனுகூலம் கிடைக்கும். அரசாங்க அனுகூலம் பெற்று கல்வி பயிலுதல், அரசாங்க உத்தியோகம் பெறுதல், அரசாங்க ரீதியாக ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பிசினஸ் பண்ணி நல்லா வர்றது, அரசாங்கத்திலிருந்து பட்டம், பரிசு, பாராட்டு, கௌரவம், நற்சான்றிதழ் அப்படின்லாம் கிடைக்கிறது. இப்படி எல்லாமே நமக்கு சூரியன் கொடுப்பார். அதனால ஆவணி மாதத்தினுடைய இந்த 5 ஞாயிற்றுக்கிழமையிலையும் பயன்படுத்திக்காங்க. முடியலன்னா குறைந்தபட்சம் எத்தனை ஞாயிறு முடியுமோ அத்தனை ஞாயிறு பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா பொதுவா ஞாயிறுனாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா தாமதமாக எழுந்து கொள்வோம். வழக்கமா டெய்லி மண்டே டு ஃப்ரைடே அல்லது மண்டே டு சாட்டர்டே ஸ்கூல் இருக்கும், காலேஜ் இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும், நம்ம ஓன் பிஸ்னஸ் பண்ணுவோம், அதுக்காக இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை விடுப்பு நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் இன்று நமக்கு ஓய்வு நாள் தான். ஆனா ஓய்ந்து போய் விடக்கூடாதுன்னு ஒரு பாடல் வரி வரும் இல்லையா? ஓய்வு நாள்லயும் கூட ஓய்ந்து போய் விடக்கூடாது அப்படின்னு சொல்ல. அப்படியாக இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆவணி மாதத்துல சீக்கிரமாக எழுந்து இது போல நம்மை பலப்படுத்திக் கொள்ள, நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்ள நம்ம வழிபாடுகளை செய்வோம், தான தர்மங்களை செய்வோம். இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் ஸ்பெஷல் இருக்கு. அதையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஆவணி மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமைகள் என்ன ஸ்பெஷல்? ஃபர்ஸ்ட் ஆவணி மாதத்துல வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி. இதுல 2 விசேஷம் இருக்கு. ஒன்று நடராஜர் அபிஷேகம். இது ஆவணி மாதத்தினுடைய முதல் ஞாயிறு, அதாவது ஆகஸ்ட் மாதத்தினுடைய 18. அன்றைய நாளே சிரவண விரதம், அதாவது ஒரே நாள்ல 2 பலன். நடராஜர் அபிஷேகம் சிதம்பரம் தான். நடராஜர் கோவில்னாலே சிதம்பரம் தான். சைவத்துல, வைணவத்துல ஸ்ரீரங்கம் தான். அப்போ நடராஜர் அப்படின்னு சொன்னாலே அங்கதான். வருடத்திற்கு 6 நாள் அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுல ஒரு நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 18ஆம் தேதி இருக்கின்றது நடராஜர் அபிஷேகம், சிவ வழிபாடு செய்யறதுக்கு. அதே போல சைவமும் வைணவமும் ஒண்ணுதான், அரியரனும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கு சிரவண விரதமாக இருக்கிறது. திருவோண நட்சத்திரம் சொல்லக்கூடிய நட்சத்திரம் வரும்போதுதான் சிரவண விரதம், அந்த விரதமும் இருக்கிறது. ஆவணி ஞாயிறு பலனும் கிடைத்து, நடராஜருடைய அனுகிரகம் கிடைத்து, சிரவண விரத பலனும் கூட இந்த நாள்ல வழிபடும் போது நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக வரக்கூடிய ஆவணி 2வது ஞாயிறு, அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதி சப்தமி தேதி அன்றைக்கு வரும். இது தேய்பிறை சப்தமி தான். வளர்பிறையில சப்தமி தேதி இருக்கும்போது பானு சப்தமின்னு சொல்லி விசேஷமான ஒரு விரத நாளா, வழிபாடு நாளா, பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும். இது தேய்பிறையா இருந்தாலும் கூட காலையில சஷ்டி ஒரு 11 மணி அளவில் முடிஞ்சிடும். அதன் பிறகு சப்தமி தேதி வரும். இது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லும்போது சூரியனுடைய நாள். சூரியன் ஆவணி மாசத்துல சொந்த வீட்டுல பலமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த சூரியனுடைய திதியான சப்தமி வருது. சூரியன் 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் தானே வலம் வருகிறார். சூரியன் இடத்துல தானே அந்த 7 நிறங்கள் நமக்கு வருகிறது. அப்ப 7வது திதி அவருடையது, அந்த சப்தமி வருகிறது. இந்த சப்தமி பலனும் கூட சேர்ந்து இந்த ஆவணி 2வது ஞாயிறுல கிடைக்கும். ஆவணி 3வது ஞாயிறு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி மாத சிவராத்திரி. சிவராத்திரின்னு சொல்லும்போது இது மாசி மாதத்துல வரக்கூடியது மகா சிவராத்திரி. ஒவ்வொரு மாதமும் கூட அமாவாசைக்கு முன்னதாக வரக்கூடியது மாத சிவராத்திரி வருது. அப்ப இந்த செப்டம்பர் 1ஆம் தேதின்னு சொல்லும் போது இந்த நாள்ல நம்ம விரத வழிபாடு தான தர்மங்களை செய்தா அது ஆவணி ஞாயிறு பலனையும் கொடுத்துரும், மாத சிவராத்திரி விரத பலனையும் நமக்கு கொடுத்துரும். அதன் பிறகு 4வது அப்படின்னு சொல்லக்கூடியது செப்டம்பர் மாதத்தினுடைய 8வது. இது புனர் பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது புனர் பூஜைனா என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவா நமக்கு ஒரு பூஜை செய்யணும்னு சொன்னா சுவாமிய அந்த கலசத்துல, அந்த இடத்துல, அந்த விக்கிரகத்துல, அந்த ஹோமத்துல நம்ம எழுந்தருள செய்வோம். அதாவது அந்த ஜல நீர்ல, அந்த புனித நீர்ல, அந்த இடத்துல நம்ம சுவாமி எழுந்தருள செய்வோம். அதை ஆவாகனம் அப்படின்னு சொல்லுவோம். அதன் பிறகு நம்ம யதாஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். திரும்ப இருக்கிற இடத்துக்கே போக சொல்லி அதுல புனர்பூஜைன்னு ஒண்ணு இருக்கு, விசர்ஜனம்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு. அப்போ விநாயகர் சதுர்த்தி இந்த ஆவணி மாதத்துல வருகிறது. இது செப்டம்பர் மாதத்தினுடைய
7ஆம் தேதி அன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி. அன்றைய நாள்ல விநாயகர் ஆவாகனம் பண்றோம், பூஜைகள்லாம் பண்ணிட்டு வரோம். மறுநாள் காலையில அவருக்கு புனர்பூஜைன்னு செய்யக்கூடிய ஒன்று வந்து இந்த நாள்ல வருகிறது. அப்ப இந்த நாள்ல சீக்கிரமா எழுந்து நம்ம முன்னாள் விநாயகர் சதுர்த்தி அவ்வளவு கோலாகலமா கொண்டாடி இருப்போம். மறுநாள் காலையில எழுந்து அவருக்கு புனர்பூஜை பண்ணணும். புனர்பூஜைனா மறுபடியும் வந்து அவருக்கு வந்து ஒரு பூஜை பண்ணி நைவேத்தியம் கொடுக்கறது அப்படின்றது அர்த்தம். புனர்பூஜை சில சமயத்துல அன்றைக்கு அந்த பூஜை முடியும் போதே கூட பண்ணிடுவாங்க. அது வந்து மறுநாள் காலையில பண்ணணும், முன்னாலும் கூட பண்றவங்க இருக்கிறாங்க. அப்படி முன்னாலே பண்ணி இருந்தாலும் கூட மறுநாள் காலையில இருந்து விநாயகர் மறுபடியும் ஒரு முறை வழிபடலாம். அப்படியான ஒரு விசேஷம் வந்து இந்த நாள்ல வருகிறது. அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதனால மறுநாளும் விநாயகருடைய வழிபாடோ அல்லது புனர்பூஜையோ இதை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய. சரியா? இப்போ அதற்கு அடுத்து கடைசியாக செப்டம்பர் 15ஆம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிறைய விசேஷங்கள் இருக்கிறது. இந்த நாள் வந்து பிரதோஷம்னு சொல்லக்கூடிய விசேஷம். பிரதோஷ விரதம் வருகிறது இந்த நாள்ல. பிரதோஷ விரதத்துக்கு அப்புறம் சிரவண விரதம். முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆவணி மாதத்துல முதல் ஞாயிறு ஆகஸ்ட் 18ஆம் தேதி நடராஜர் அபிஷேகத்தோட சிரவண விரதம். அப்ப கடைசியில் மறுபடியும் சிரவண விரதம் வருகிறது, பிரதோஷ விரதம் வருகிறது. அதோடு சேர்ந்து இன்னொரு ஸ்பெஷல் வந்து ஓணம் பண்டிகை இந்த நாள்ல வருகிறது. அப்போ இந்த நாள் எப்பவுமே ஸ்பெஷலான ஒரு நாள் தான். பிரதோஷம்னா நிறைய பேர் வந்து மாத பிரதோஷம், பக்ஷ பிரதோஷம் சொல்லக்கூடிய 2 பிரதோஷ வழிபாடும் செய்யக்கூடியவர்களா இருக்கிறீங்க, விரதம் இருக்கிறீங்க. அதோடு சிரவண விரதமும் வந்துச்சு. இங்க நடராஜர் அபிஷேகம் வருது, சிவனுக்கு சிவாலயத்துல விசேஷமான நாள் சிரவண விரதம் வருகிறது. அப்புறம் இங்க வந்து பிரதோஷம் மாலை நேரத்துல சிவபெருமானுக்கு விசேஷமான வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கும். இங்க சிரவண விரதம் வந்துச்சு. இதோடு சேர்ந்து அன்றைய நாள் வந்து ஓணம் பண்டிகையாக இருக்கிறது. அப்போ ஓணம் பண்டிகைன்னு சொல்லும்போது இந்த தச அவதாரத்துல வாமனனாக விஷ்ணு வந்து அவதாரம் எடுத்தார் இல்லையா, அதுதான் இந்த ஓணம் பண்டிகைன்னு சொல்லக்கூடியது. அந்த நாள் வருகிறது. ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப விசேஷம். அப்ப இந்த ஆவணி மாத ஞாயிறுன்னு சொன்னாலே விசேஷம். பொதுவாகவே கிழமையில முதல் கிழமை வாரத்தினுடைய தொடக்க நாள் அப்படின்னு சொல்லும்போது ஞாயிறு தான். அதுதான் சூரிய நாள், அது விசேஷம் தான் எப்பயுமே. அது ஆவணி மாதத்துல வரும்போது இன்னும் ஸ்பெஷல். அப்படி ஆவணி மாதத்துல வரும்போது இந்த ஒவ்வொரு ஞாயிறும் இவ்வளவு விசேஷங்களை கொண்டு வருகிறது. அதனால இந்த நாட்களை தவற விடாதீர்கள். அது உங்களுக்கு பலன் தரக்கூடிய பொன்னான நாட்களாக இருக்கின்றது. முன்னாடியே நீங்க பிளான் பண்ணுங்க. இந்த 5 நாட்கள்லையும் கூட நீங்க வந்து இது போல அதிகாலையில இருந்து அந்த நாளுக்கு உண்டான விரதம் வழிபாடு, அப்புறம் ஆவணி ஞாயிறுக்கான சூரிய பூஜை, அதன் பிறகு வந்து தான தர்மங்களை செய்யுங்க. முடிஞ்சா, முடியாதவங்க எத்தனை ஞாயிறு முடியுதோ அத்தனை செய்யுங்க. கட்டாயமா உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியன் வந்து எப்படிப்பட்ட தோஷத்துல இருந்தாலும் கூட அது நிவர்த்தி ஆகும். சூரியனுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிறைய இருக்கிறது. ஒன்று, சூரியன் வந்து ராகு அல்லது கேதுவோட சேரும் போது கிரகண தோஷம் ஏற்படுகிறது. சூரிய பலம் அந்த ஜாதகர்கள் இழந்து விடுவார்கள். தந்தை அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னா கூட இவங்க அதை செஞ்சுக்க முடியாம போயிடும். அதுபோல ஒரு கண்கள் சம்பந்தமா, தலை சம்பந்தமா, இருதய சம்பந்தமா, முதுகு தண்டுவிடும் சம்பந்தமாக, பொதுவாக எலும்பு சம்பந்தமாக இவர்களுக்கு உடல்ல பிரச்சனை இருக்கலாம். ஆத்ம பலமே இல்லாம இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு பிரகாசம், ஒரு தேஜஸே இருக்காது, நம்பிக்கை இருக்காது, தெளிவே இருக்காது, குழப்பத்திலே இருப்பாங்க, தயக்கத்திலே இருப்பாங்க, பயந்து கொண்டே இருப்பாங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம், அல்லது வந்து எதுலேயும் பயம், எதுலேயும் குழப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய, எதை எடுத்தாலும் பயம், தென்னாடி படம் சொல்லுவாங்க, எதை எடுத்தாலும் பயம் சொல்லி அப்படியாக அவங்க இருக்கலாம். சந்திரனுடைய பாதிப்பு இதுல வரும். இருந்தாலும் சூரியன் நல்லா இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அப்படியாக இந்த கிரகண தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் இந்த ஆவணி ஞாயிறுகள் வந்து மிகச்சிறந்த ஒரு சஞ்சீவனி மூலிகை போன்ற பலனை கொடுக்கும். அதன் பிறகு சூரியன் வந்து ராகியத்தோடு சேர்ந்தா கிரகண தோஷம் ஜாதகத்துல அப்படி இருந்தா, அவங்க அப்படி நான் சொல்லக்கூடிய தோஷங்கள் இருக்கக்கூடியவர்கள் தான் இது செய்யணும் இல்லை, எல்லாருமே செய்யணும். ஸ்பெசிபிக், அதாவது சூரியன் நல்லாவே இருக்காரு, நல்லாவே இருக்கீங்க, இன்னும் நல்லா வர்றதுக்காக நீங்க செய்யலாம். அப்படி நல்லா இருக்கீங்க, பொருள் விஷயம் எல்லாமே கிடைச்சிட்டு ஆத்ம பலம் கிடைக்கிறதுக்காக நீங்க செய்யலாம். ஆத்ம பலமும் கூட உங்களுக்கு இருக்குன்னு சொல்லும்போது நல்ல கதி கிடைக்கிறதுக்காக நீங்க வந்து சூரியன் பித்திருக்காரர்கள். அப்ப பித்திரு லோகம் வந்து உங்களுடைய முன்னோர்கள் நல்ல கதி அடையணும்ட்டு, அது போல ஒருத்தர் வந்து அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு நல்ல கதிக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை செய்யலாம். நல்லா இருக்கும்போது. நல்லா இல்லைன்னு சொன்னா பித்திரு தோஷங்கள் ஏற்பட்டிருந்தா போறதுக்கு, அதாவது கிரகண தோஷம் போறதுக்கு ராகு கேத்துவோட சூரியன் இருந்தா இது வந்து நீங்க இந்த நாட்களை கட்டாயம் கடைபிடிக்கணும். அதன் பிறகு சூரியன் வந்து சனியோடு சேர்ந்ததுன்னா பித்ரு தோஷம் ஏற்படுகின்றது. அப்போ அந்த குடும்பத்துல நிறைய உடல் ரீதியான, மன ரீதியான பாதிப்புகள் இருக்கும். நிறைய தொல்லைகள், பிரச்சனைகள், தொடர்ச்சியான மருத்துவ செலவுகள், விபத்துகள், தண்டங்கள், தொடர்ச்சியா அந்த குடும்பத்துல வந்து மரண சம்பவங்கள், அதுவும் மரணம் கூட இயற்கையா வராம
ஏற்படக்கூடிய மரணங்கள், துர்மரணங்கள் அப்படி சொல்லக்கூடியது இதெல்லாம் கூட ஏற்பட்டு கொண்டிருக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரிவு, வம்ச விருத்தி ஆகாத நிலை அப்படின்ட்டுலாம் கூட இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் கூட சரியாகிறதுக்காக இதை செய்யலாம். பிறகு சூரியன் வந்து ஜாதகத்தில் நீச்சம், துலா ராசியில் இருக்கார், ஐப்பசி மாதம் பிறந்திருக்கீங்க. அதாவது இந்த இடத்துல ஒன்று சொல்லணும், ஐப்பசி மாசத்துல பிறந்த எல்லாருக்குமே சூரியன் நீச்சம் கிடையாது. சூரியன் உச்சமானாலும் பரமோச்சம், அதிகமான உச்சத்தை பெற்றிருக்கார். நீச்சமானாலும் பரம நீச்சம், முழுமையா நீச்சம் ஆயிட்டார். அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டார் சொல்லி குறிப்பிட்ட பாகத்துல பாகையில இருக்கும்போது, டிகிரியில் இருக்கும்போது மட்டும்தான். அதற்கும் கூட நிறைய நீச்சபங்க ராஜயோக விதிகள்லாம் இருக்கு. அப்படி பொருந்தாம போயிருந்தா அதன் பிறகு சூரியன் வந்து சுய ஜாதகத்துல லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கலாம், பரவாயில்ல. 8ஆம் இடத்துல மறைந்திருந்தா, 12ஆம் இடத்துல இருந்தா அது வந்து சூரியன் பலம் இல்லைன்ற தோஷத்தை கொடுக்குது. அப்படிப்பட்டவர்கள் இதை செய்யலாம். சூரியன் 7ஆம் இடத்துல இருந்தா திருமண சம்பந்தமான தோஷத்தை ஏற்படுத்துது. சூரியன் லக்னத்தில் இருக்கும்போது பல நன்மைகள் கொடுத்தாலும் கூட அதுவும் கூட கொஞ்சம் திருமண சம்பந்தமான கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதன் பிறகு சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ தனுசு லக்னம்னு வச்சுட்டு சூரியன் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். பித்திருக்காரகன் பித்திருஸ்தானத்திலே ஆட்சி பெற்றிருந்தா காரகோ பாவனாசி இந்த மாதிரி வரும். இதற்கும் நிறைய விதிவிலக்குகள் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அல்லது பொதுவாகவே சூரியன் 9ல் எந்த லக்னமா இருந்தாலும் 9ல் இருந்தாலும் கூட அது கொஞ்சம் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படி இருந்தாலும் சரி. அதன் பிறகு சூரியன் இந்த ராகு கேது சனியோட சேர்லனாலும் கூட எந்த நட்சத்திரத்துல இருக்கார் அப்படின்னு சொல்றது, இந்த 2 கிரகங்களுக்கு மத்தியில அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கிரகங்களால பார்க்கப்படுறார் அப்படின்னு சொல்றது, அதாவது சனியால சூரியன் பார்க்கப்படுறார் அப்படின்னு சொன்னா, அப்புறம் சூரியன் சனி பரிவர்த்தனை செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்படியாக நிறைய இருக்கு. சூரியன் வந்து ஜாதகத்துல தோஷ நிலையை ஏற்படுத்துறதுக்கு. அப்புறம் சூரியன் வந்து ஒரு லக்னத்திற்கு வந்து அஷ்டமாதிபதியாக வர்றார், அப்போ மகர லக்னம். ஒரு லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வர்றார், அப்போ துலா லக்னம். அப்போ ஒரு லக்னத்திற்கு மாரகாதிபதியாக வர்றார் அப்படின்னு சொல்லும்போது கும்ப லக்னம். இப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரே வீடு தானாலும் முழுமையாக இந்த இடத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனாலும் கூட தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இருக்கார். இப்ப சூரிய திசை நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த 5 நாட்களை தவற விடாதீர்கள். கோச்சார ரீதியாக இப்ப சூரியன் வந்து உங்களுக்கு சாதகமா இல்லை. இப்போ ஆடி மாதத்துல சூரியன் வந்து தனுசு ராசிக்கு அஷ்டமத்துல இருந்தார். கொஞ்சம் சாதகம் இல்லாத ஒரு நிலையாக அது இருந்தது. அப்ப சிம்ம ராசிக்கு 12லேயே அவர் இருக்கார். அப்போ அந்த ராசிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இது போல இப்போ இந்த ஆவணி மாதத்துல சூரியன் வந்து யாருக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார்னு சொன்னா மகர ராசிக்கு அஷ்டமத்தில் இருப்பார். ஆனாலும் ஆட்சி பெற்று இருக்கார். இருந்தாலும் அவங்க வழிபாடுகளை செய்யணும். அது போல சிம்ம ராசியில் இருக்கும்போது துலாத்துக்கு நேரடியாக 11ஆம் இடத்துல பாதகஸ்தானத்தில் இருப்பார். ஆனால் 11ல் இயற்கை சுபர் அசுபர் எது இருந்தால் நல்லது. ஆனால் சரலக்னத்துக்கு பாதகாதிபதி. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னா அவங்க பொதுவாக எந்த லக்னமா இருந்தாலும் எந்த நட்சத்திர ராசியா இருந்தாலும் இப்போ சூரிய திசை நடந்து கொண்டு இருந்தா இவங்க எல்லாருமே இந்த 5 நாட்களை தவற விடாமல் பயன்படுத்தி கொண்டு நீங்க முதல்ல சீக்கிரம் எழுந்து ஸ்நானம் பண்ணி சூரிய நமஸ்காரம் வழிபாடு செய்யணும் ஒரு பக்கம். 2வது இந்த நாட்கள்ல தானம் கொடுக்கணும், தர்மம் செய்யணும். விரத நாளாக இந்த நாளை கடைபிடிக்கணும். இதை செய்யும் போது கட்டாயமாக சூரியனுடைய ஆத்ம பலம் உங்களுக்கு கிடைக்கும். அவர் பித்திருக்காரகன், பித்திருக்கருடைய ஆசீர்வாத அனுகிரகம் கிடைக்கும். தந்தை வந்து குழந்தைகள் நினைச்சு சந்தோஷப்படுவார், பிள்ளைகள் வந்து தந்தை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும். அரசு அனுகூலம், அரசாங்க மரியாதை, கௌரவம் போன்ற விஷயங்கள், நல்ல ஆத்ம பலம், தீர்க்க ஆயுள், நல்ல ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். அப்படி கிடைக்கணும்னு நானும் சூரிய பகவானை வேண்டிக்கிறேன். இது போல நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.